எழுதி டியூன் பண்ணுறதுனால நானாக ஒரு 2-3 சவுண்டு பிடிச்சிட்டேன். டங்கா டங்கா டங்கான்னு ஒரு சவுண்டு பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் தல்லே தில்லாலே அப்படின்னு ஒரு சவுண்டு பிடிச்சிட்டேன். நம்ம அறிவுமதி என்ன ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க தெரியுமா, இந்த வித்யாசார் இது பார்த்திபன் கனவுல பார்த்திபன் தன்ன தன்னே நானே எட்டி எட்டி பார்த்துடுவ தன்னே நானே அப்படி ஒரு பாட்டு. மாஸ்டர் தினேஷும் அல்போன்ஸ் ஆமாம், எனக்கு தன்னே நானேன்ற அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நம்ம கிராமத்தில் இது மாதிரி வேற ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தல்லே தில்லாலேன்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். நெல்லு கட்டு சுமக்கும் புள்ள நெஞ்ச கட்டி இழுக்கும் புள்ள சுத்தி முத்தி யாரும் இல்லை தல்லே தில்லாலே நீ சூசகமா வாடி புள்ள தல்லே தில்லாலே அந்த மாதிரி அப்படி ஒரு பேட்டர்ல ஒன்று எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் டங்கா டங்கான்னு எழுதி வச்சுட்டு அப்போது அந்த டியூன் எப்படின்னு நமக்கு தெரியாது, அது இமான் சார் தான் பண்ணாங்க. நம்ம வெறும் வரிகள் மட்டும் இது மாதிரி ஆனால் ஒரு சந்தத்துக்குள்ளே எழுதிட்டு நான் வந்து ஒரு 3 டங்கா டங்கா தல்லே தில்லாலே அப்புறம் இன்னொன்று எழுதியிருந்தேன், இன்னொரு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சிவா சார்ட்ட கொடுத்தேன். அப்புறம் அதை கொடுத்தோடனே இமான் சார்ட்ட நான் அனுப்பிட்டு சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டார். அப்புறம் திருப்பி 1 வீக் அப்புறம் எனக்கு சிறுத்தை சிவா சார் வந்து எனக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் வர சொன்னார். இந்த மாதிரி அண்ணா நகரில் வர சொன்னோடனே போனேன். சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கும்போது உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டி விட்டார். மாட்டி விட்டு அவரோட ஃபோன்லேருந்து எனக்கு கொடுத்தாரு. கேளுங்க சார் அப்படின்னா நான் எழுதி கொடுத்த வரிகள் பாடலாக மாறி இருந்தது. பாடி முடிச்சு அவுட்புட்டாக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு.